உலகில் எங்கும் காணா வண்ணம் சிவலிங்கம் மீது நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் பெருமாள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரிசிக்க வேண்டிய பெருமாள் கோவில். உலகில் இங்கு மட்டுமே மூலவருக்கு சொர்க்க வாசலுடன் சேர்த்து 3 வாசல்கள் உள்ள பெருமாள் கோவில். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்குள்ளது என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது வேலூர் மாவட்டம் காவிரிப்பாக்கத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இங்கு மூலவராக பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அருள் பாலிக்கிறார். அம்மனின் பெயர் அலர்மேல் மங்கை. தலவிருசமாக வில்வ மரம், துளசி மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் புண்டரீக தீர்த்தம். சிவபெருமானின் லிங்கத்தின் மீது பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற மாபெரும் தத்துவத்தை குறிக்கும் விதமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இது போன்ற அமைப்பை காண்பது மிகவும் அரிது. பொதுவாக பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக உற்சவ மூர்த்தி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் இங்கு மட்டுமே மூலவருக்கு சொர்க்க வாசலுடன் சேர்த்து 3 வாசல்கள் உள்ளது. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு மூலவரை நேரடியாக தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். இக்கோயில் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது. கோயில் பிரகாரத்தில் ஆண்டாள், பாமா ருக்மிணியுடன் நவநீத கிருஷ்ணன், பக்த ஆஞ்சநேயர், 9 நாக தேவதைகள், அஷ்டநாக கருடாழ்வார் உள்ளனர். கோயில் எதிரில் பெரிய குளமும் அமைந்துள்ளது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டு செல்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்க காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், வக்கீல்கள், ஆடியோ சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இங்கு அடிக்கடி வந்து வழிபாடு செய்து பலனடைந்துள்ளனர். 27 நட்சத்திரங்களில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற அடைமொழியுடன் கூடியது. சந்திர பகவான் தான் பெற்ற சாபத்தினால் அவரது கலைகள் தேய தொடங்கியது. இதனால் 27 நட்சத்திர மனைவியுருள் ஒருவரான திருவோண நட்சத்திர தேவி மிகவும் வருத்தமடைந்தாள். உடனே அவள் இத்தலத்தில் பெருமை அறிந்து இங்குள்ள பெருமாளை வேண்டி தவம் இருந்தாள். இவள் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் ஒரு 3ஆம் பிறை நாளில் சந்திரனுக்கு காசி தந்து அவனது தோஷத்தை போக்கினார். அன்று முதல் இத்தலம் திருவோண நட்சத்திர தலமானது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் கல்வி அறிவு வளரும். திருவோண பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்பதால் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் தங்களது வேண்டுதல் நிறைவேற இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். சிவனும் பெருமானும் ஒன்றாக அருள் பாலிப்பதால் பிரதோஷம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் 107வது தலமான திருப்பார்கடல் ரங்கநாதர் கோயிலுக்கு இணையாக இந்த கோவில் சொல்லப்படுகிறது. இங்குள்ள பெருமாளை தரிசித்தால் 107வது திவ்ய தேசமான திருப்பார்கடல் பெருமாளையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒருமுறை புண்டரீக மகரிஷி பெருமாள் கோயிலுக்கு யாத்திரை சென்றார். நாராயண சதுர்வேதி மங்கலம் என்னும் தலத்தில் அவர் நுழைந்ததும் அங்கு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தார். பெருமாள் கோயிலுக்கு பதிலாக சிவாலயத்திற்குள் வந்து விட்டோமோ என எண்ணிய அவர் அங்கிருந்து வெளியே வந்தார். அப்பொழுது சிவன் ஒரு முதியோர் வேடத்தில் அங்கு வந்து, மகரிஷியே, நீங்க உள்ளே சென்று வந்தது பெருமாள் சன்னதிதான் என்றார். ரிஷியோ அதை மறுத்தார். முதியவர் மறுபடியும் ரிஷியை மூலஸ்தானத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த சிவலிங்கம் மேல் ஏறி நின்று பெருமாளாக பிரசன்னமாகி தரிசனம் தந்து, சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் என்றார். அத்துடன் அமர்ந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் தரிசனம் தந்து, மகரிஷியை, உங்களால் திருப்பார்கடல் சென்று இந்த 3 கோலங்களிலும் தரிசிக்க இயலாது என்பதால் இங்கேயே அந்த தரிசனத்தை தருகிறேன் என்றார். உங்களுக்கு இந்த 3 கோலங்களையும் இங்கே காண்பித்ததால் இத்தலமும் இன்று முதல் திருப்பார்கடல் என அழைக்கப்படும் என்றார். மகரிஷிக்காக பெருமாள் பிரசன்னமானதால் இங்குள்ள பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இவருடன் சேர்ந்து அலர்மேலு மங்கை தாயாரும் இக்கோவிலில் அருள் பாலிக்கிறாள். இந்த ஆலயம் எதிரே அழகிய பெரிய குளம் உள்ளது. கோயில் கோபுரத்தை பார்த்தவாறு பலிபீடம், கொடிமரம், அருகில் 4 கால் மண்டபமும் உள்ளது. எளிமையான நுழைவாயிலை இந்த ஆலயம் கொண்டுள்ளது. கருவறை மண்டபத்தின் மீது பெருமாள் நின்ற கோலத்தில் ஒரு அழகான சிலை உள்ளது. இந்த ஆலயத்தை முழுமையாக சுற்றி வந்த பிறகுதான் கருவறைக்குள்ளே சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும். வெளிப்பிரகாரத்தில் அலர்மேல் மங்கை தாயார் சன்னதி அமைந்துள்ளது. அதேபோல் மண்டபத்தில் உள்ளே உற்சவ சிலை அமைந்துள்ளது. 9 நாகங்கள் உள்ள சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு மேலே கிருஷ்ணர் ஆதிசேஷன் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். மற்றும் இவ்வாலயத்தில் ஆண்டாள் சன்னதி, கண்ணன் சன்னதி ஆகியவை உள்ளன. அனைத்து சன்னதிகளையும் தரிசித்த பிறகு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். பெருமாள் முன்பு கருடாழ்வார் சன்னதி உள்ளது. பெருமாள் சிவலிங்கம் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறை உள்ளே
நித்திய சொர்க்க வாசலும் உள்ளது. திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு நெய்விளக்கேற்றி துளசி அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் நடக்கும். திருமண தடை நீங்க 108 விரலி மஞ்சளை மாலையாக கோர்த்து தாயாருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. உலகில் எங்கும் காணாத வண்ணம் சிவலிங்கம் மீது பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கும் இந்த அற்புத கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். இக்கோயிலுக்கு அருகில் 107வது திவ்யதேசமான அத்தி ரங்கநாதர் கோயில் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்தோட முழு வரலாறையும் சென்ற வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமோ நாராயணா. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.